எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன ஷேர் பண்ணுறேன்னா, போன வீக் வந்து அம்மா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு வந்திருந்தேன். அங்கே வந்து எடுத்த சில பல வீடியோஸ் தான் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீக் வந்து சண்டே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். எப்பயுமே போகிறதா இருந்துச்சு அப்படின்னா பஸ்ஸில் தான் போவோம். இந்த தடவை வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து வண்டியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் தான் வந்து போயிருந்தோம். காலையில் வந்து ஒரு 7 மணிக்கே வந்து இங்கேருந்து வண்டி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா வீட்டுக்கு போகிற வழியிலேயே தான் வந்து எங்கள் வீடு இருக்குது. ஹோன் ஹவுஸ் திருப்பூரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அங்கே போய் பிளாக் காஃபி மட்டும் 3 பேர்த்துக்கு வச்சு குடிச்சிட்டு பையனுக்கு வந்து பால் கொண்டு போயிருந்தேன். அப்போ தான் எந்திரிச்சோன்னே அவனை கூட்டிகிட்டு போனதுனால அங்கே போய் பால்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வண்டி எடுத்தோம். போகிற வழியிலேயே வந்து பெட்ரோலாக அடிச்சுட்டு இனி எங்கேயுமே நிறுத்தக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா? போகிற வழியிலலாம் வந்து அங்கங்கே வந்து காய்கறியெல்லாம் வச்சுருப்பாங்க. கரெக்டாக வந்து அந்த தென்னம்பாளையம் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி கடவெல்லாம் வச்சுருந்தாங்க. எப்பயுமே வந்து அங்கே காலையில் வந்து இந்த மாதிரி தான் காய்கறி, கீரை, பழம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து இன்னும் போக போக வந்து க்ரௌட் ஆயிரும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிட்டோம். பல்லடம் ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா வந்து டிராஃபிக் சிக்னலும் இல்லை, டிராஃபிக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு டீ ஷாப்பில் நிறுத்தி டீயும் ஒரு சமோசா மட்டும் சாப்பிட்டு நேராக வந்து அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே மணி வந்து 9 ஆயிடுச்சு. அங்கே வந்து தாத்தா பாட்டி வந்திருந்தாங்க, சனிக்கிழமை வந்திருந்தாங்க. நான் வந்து அவங்கள பார்க்குறதுக்கும் போயிருந்தேன். ப்ளஸ் வந்து என் பையனுக்கு வந்து தடுப்பூசி போடுறதுக்காகவே இந்த வீக் வந்து திங்கக்கிழமை போகிறதா இருந்துச்சு. சரி தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, அதனால் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை போனதும் அம்மா வந்து இட்லியும் கோழி குழம்பும் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். இப்போல்லாம் வந்து வண்டியில் லாங் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாலே பேக் பெயின் வந்துடுது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் காணாமல் போயிடும். இப்போல்லாம் வந்து பேக் பெயின் அப்படின்னாலே வந்து அது ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வண்டியில் போகிறத வந்து ஸ்கிப் பண்ணிடுறது. இந்த தடவை வந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்னால தான் வந்து நாங்கள் வண்டியிலையே வந்தோம். மதியம் சாப்பாட்டுக்கு வந்து மீன் எடுத்திருந்தாங்க அம்மா. நான் வரும்போதே வந்து சுத்தம் பண்ணி ரோஸ்ட்டுக்கெல்லாம் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வச்சுட்டாங்க. 9 மணிக்கே வச்சுட்டாங்க. ஒரு 2 மணிக்கு வந்து எல்லாருக்குமே வந்து மீன் ரோஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. மீன் ரோஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் யாருக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, அதனால் வந்து நைட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிடல, பெரியவங்க மட்டும் சாப்பிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பையன் காலையிலேருந்து தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிட்டு அவனையும் வந்து தூங்க வச்சுட்டான். ஒரு 3 மணிக்கு தூங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அதனால் வந்து சரி நாமளும் வந்து ஒரே குஷி ஆகிட்டு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து சண்டே வந்து எனக்கு வந்து பர்த்டே, அதுக்காக வந்து ட்ரெஸ் எடுக்க போகலான்னா வந்து காமநேக்கமலை வந்து கிளம்பணும். பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனார். ஆனால் வந்து நான் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இனி விலாக் வந்து அமாவாசைக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை ஈவினிங் எடுத்த விலாக் தான். நான் நாளைக்கு அமாவாசை அப்படிங்கிறனால வந்து ஈவினிங் வந்து மாவாட்டி வச்சுட்டேன். ரேசன் அரிசியில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டு ஆகிட்டேன். இட்லி அரிசி எதுவுமே போடலை. ஏன்னா இந்த தடவை வந்து அம்மா வாங்கிட்டு வந்த ரேசன் அரிசி வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் ஆடினேன். அம்மா வந்து ரேசன் அரிசி ஃபுல்லாக போட்டு ஆடினாங்க அப்படின்னா அவங்க கைக்கு வந்து இட்லி வந்து கல்லாட்ட வருது. அதனால் நானே தான் ஆட்டினேன். கடைசியில் ஆட்டினதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து கையிலேயே வந்து கலக்கி வச்சுட்டேன். நம்ம கரண்டியில் கலக்கணும் அப்படின்னா வந்து புளிப்பு நல்லா ஏறாது. அதனாலேயே வந்து நான் கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எப்பயுமே வந்து இட்லிக்கு வந்து மாவாட்டும் போது
கொஞ்சம் வந்து உளுந்த மாவு மட்டும் தனியாக எடுத்து அம்மா வந்து உளுத்தங்கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து முதுகு எலும்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கல்யாணம் மூச்சு வந்ததுக்கப்புறமும் நானும் இட்லிக்கு வந்து மாவு அரைச்சேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து உளுந்த மாவு எடுத்து கஞ்சி வைப்பேன். இந்த தடவை வந்து நான் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கருப்பட்டி வாங்கியிருந்தேன், ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். அதனால் வந்து கருப்பட்டி வந்து போட்டு கஞ்சி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி போட்டு தான் வந்து கஞ்சி வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வச்சுருந்தேன். ஈவினிங் டைம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் 1 ஹவர் வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் வச்சுருந்தேன். என் பையனுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு கொடுத்து பழக்கிட்டேன். ஒரு 7 மாதம் 8 மாதம் இருக்கும்போதே அவனுக்கு கொடுத்து பழக்கிட்டேன். அவனுக்கு இனிப்பு அப்படின்னா பிடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் இனிப்பாக கொஞ்சம் அதிகமாக போட்டு அவனுக்கு கொடுத்துருந்தேன். அவனாகவே வந்து குடித்தான். அம்மா இருக்கிற வீட்டு சைடு வந்து அங்கே மேக்ஸிமம் எல்லாருமே தெரியும். ஈவினிங் டைம் வந்து வாக்கிங்கெல்லாம் போவாங்க. அவங்களையும் கூப்பிட்டு வந்து உளுத்தங்கஞ்சி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா பத்தலை, நான் கம்மியாக தான் வச்சுருந்தேன். யாருமே வந்து குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் வர்ற மாதிரி தான் வச்சுருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா பத்தலை. என் பையனுக்கு வந்து உளுத்தங்கஞ்சி ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் வந்து ஒரு 2 டம்ளர் அந்த மாதிரி குடித்தான். அவனுக்கு ஸ்வீட் அப்படின்னாவே பிடிக்கும். அதனாலேயே வந்து இப்போ அதிகமாக வந்து நான் கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். இந்த உளுத்தங்கஞ்சியில் வந்து கருப்பட்டி போடுறது, அப்புறம் கருப்பட்டி பணியாரம் அந்த மாதிரி வந்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து ஸ்வீட் நல்லா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. நைட்டு பையனுக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பால் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் போய் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து காலையில் தான் உள்ளே வந்து பால் ஊற்றிட்டு போவாங்க, நிறைய பேர் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. நைட்டு வந்து வேணும் அப்படின்னா மெயின் ரோட்டில் வந்து நின்னோம் அப்படின்னா ஊற்றிட்டு போயிடுவார். பையனுக்கு வந்து நான் லைட்டாக ஃபீட் பண்ணேன், அவனும் வந்து தூங்கிட்டான். நாளைக்கு அமாவாசை அப்படிங்கிறனால வந்து அப்பா வந்து சீலை அறுத்துருந்தார். அம்மாவும் வந்து நெசவு ஆயிடுச்சு, சீலை அறுத்து வச்சுருந்தாங்க. அம்மா வந்து தறியிலேயே வந்து முடி போட்டுருவாங்க முந்தானைக்கு. அப்பாவுக்கு வந்து அறுத்துட்டு அப்படியே வந்து டிவி பார்த்துட்டு அம்மா போட்டுட்ருப்பாங்க. நானும் வந்து முடி போடுவேன். ஆனால் வந்து நான் எனக்கு டச் விட்டு போனதுனால ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் நான் போடுறதுக்கு. அம்மாவாக இருந்தால் ஒரு 5 செகண்டில் போட்டுருவாங்க. முடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் சாரி வந்து நானும் அப்பாவும் மடித்து வச்சுட்டோம். அந்த கேப்பில் வந்து அம்மா வந்து ரவை கிளறிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு ஒர்க்கிங்காகவே வந்து இந்த பக்கம் வந்து தனியாக வந்து ரூம் எடுத்திருக்கோம். 2 தறி போட்டிருக்கோம். ஒன்று வந்து அம்மா நெய்யறதுக்காக வந்து காட்டன், இன்னொன்று வந்து அப்பாவுக்கு வந்து பட்டு போட்டிருக்கோம். அம்மா வந்து நெசவாயிருச்சுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இந்த ரோலுக்கெல்லாம் பாவு புனைக்கிறதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் பையனும் வந்து அந்த கட்டல் மேலே உட்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து அம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா கடைசியில் வந்து இந்த ரோல் எடுத்து போடுறது, அப்புறம் கட்டல் இந்த சைட் போடுறது, அந்த மாதிரி வேலை தான் இருக்கும். அதுக்காக வந்து வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் சாரீ. அம்மா வந்து தறியில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போட்ட டிசைன். இந்த கலர் வந்து எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எனக்கு நெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமாச்சு இந்த சாரீ நெஸ்ஸு. அப்பப்போ வந்து இந்த கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் போகும்போது வந்து இந்த சாரீ வந்து கட்டிட்டு போவேன். அமாவாசை அன்றைக்கி தான் இந்த சாரீ வந்து கட்டியிருந்தேன். எப்பயுமே வந்து அம்மா கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணிட்டு போவாங்க. தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து பண்ணிட்டு போவாங்க. இந்த தடவை வந்து லெமன் சாப்பாடு வந்து கிளறிட்டு போனாங்க. நான் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் பையனை வந்து ரெடி பண்ணான். அவனை வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நல்லா தூங்குவான். அவனையும் வந்து எழுப்பிட்டு அவனுக்கு வந்து அப்போ தான் வந்து குளிக்க வச்சு அவசரமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டேன். ஏன்னா வந்து மணி 12 ஆயிடுச்சு. 12 மணிக்கு உச்சி பூஜை ஆகும்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஃபஸ்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்பா கொண்டு போய் விடுறதுக்கு போயிருந்தாங்க. நான் அதுக்குள்ளே வந்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பால் கொடுத்துருந்தேன். அவனும் குடிச்சிட்டு கரெக்டாக ரெடியாக இருந்தான். இப்போல்லாம் வண்டியில் போகிறது அப்படின்னா முதல் ஆளாக நிற்கிறான். முன்னாடி அப்பா வண்டி வந்து எக்ஸல் தான், முன்னாடி நின்றுக்கிறான். வண்டியில் ஏறு.
எங்களுக்கு வந்து அமாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து நெசவு பண்ணுறதுனால வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து லீவ் விட்டுரும். ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவ் விடுறோமோ இல்லையோ, அமாவாசை அன்னைக்கு ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாகவே வந்து நெய்க்கட்டாக தான் இருக்கும். அதை வந்து நெசவு கட்டு அப்படின்னு சொல்லுவோம். அன்றைக்கி வந்து மெயினாக வந்து கோயிலுக்கு போகிறது, இல்லைன்னா குலதெய்வ கோயில் போகிறது. மெயினாக வந்து சவுண்டம்மன் கோயில் போவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, செகண்டில் வந்து சவுண்டம்மன் கோயில் வந்துடணும். அங்கே நாங்கள் வரும்போது கரெக்டாக பூஜை ஆகிட்டு இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த சைடு மண்டபத்துக்கு வந்துட்டோம். பையன் வந்து சாப்பிடவே இல்லை. அவனுக்கு வந்து ஸ்வீட்னா பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து பொங்கல் மட்டும் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து பெரியப்பா பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா வந்து இடம் நல்லா அகலமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருந்தான். கடைசியில் வந்து எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பையன் வந்து காலையிலேருந்து தூங்கவே இல்லை. தூங்கினவனை வந்து எழுப்பிட்டு வந்ததுனால வந்து கடைசியில் போகும்போது அழுதுகிட்டே இருந்தான். கரெக்டாக வீட்டுக்கு போனதும் வந்து அழுதுகிட்டே இருந்தான். சரி ஒரு வேளை வந்து வண்டியில் போகிறதுக்கு தான் அழுகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஒரு ரவுண்ட் கொண்டு போய் விட்டுட்டு அவர் போய் தூங்கிட்டார். அவன் வண்டியை விட்டு இறங்கவே இல்லை. அப்புறம் அடம் பிடிச்சி அவனை வந்து இழுத்துட்டு போய் ஃபீட் பண்ணி தூங்க வச்சேன். அமாவாசை அன்னைக்கு வந்து மதியம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை. அதனால் வந்து தூங்குவோன்னு சொல்லிட்டு 4 பேருமே வந்து தூங்கிட்டோம். 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். வழக்கம் போல் வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு ஒரு 7 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ வந்து நீ நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறல்ல, அதனால் வந்து சிக்கன் எடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg வந்து அப்பா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லி சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து பையனோட சேட்டை மட்டும் அளவே இல்லை. நல்லா சேட்டை பண்ணுறான். குக் பண்ணும்போது அங்கே நிற்க சொல்லி அவனையே வந்து கிளறணுமாம்மா, அவனையே வந்து குக் பண்ணணுமாம்மா, அந்த மாதிரி தான் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜை திறந்தா அதுக்குள்ளே போகிறது, அதுக்கப்புறம் வந்து டைனிங் டேபிள் மேலே ஏறுறது, இந்த மாதிரி நிறையா சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் வந்து சாப்பிடவே இல்லை. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வந்து நிறையா இருக்குது. பெரியப்பா அப்பா எல்லாருமே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறனால அதையே சாப்பிட்றதுனால சாப்பாடுங்கிறது வந்து வாயில் வைக்கவே இல்லை அந்த 1 வீக்கு. வீட்டுக்கு வந்ததும் வேலையாக அவனுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சு நானே எங்கள் வீட்டுக்காரரும் பிடிச்சி வந்து சாப்பிட சொல்லி அவ்வளோ மிரட்டி சாப்பிட வச்சோம். சுகர் ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் 3 பேரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். பையன் வந்து கரும்பு சக்கரை டப்பா எதுன்னு நல்லா தெரியும், அது எடுத்து கொடுக்க சொல்லி டப்பாவை திறந்து கரும்பு சக்கரை வந்து எடுத்து சாப்பிட்ருந்தான். நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் சாப்பிட விட்டால் சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்ருந்தோம். அப்பையும் வந்து எங்களை விடலையே, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். சாப்பாடு எடுத்து போடுற, அது பண்ணுற இது பண்ணுறேன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஈவினிங் டைம் வந்து தம்பி வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டான். அதனால் வந்து நைட்டு வந்து 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அவன் தூங்குறதுக்கு. வீட்டுக்குள்ளே வந்து பெட் லைட் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே வந்து அந்த வெளிச்சத்துலேயே வந்து விளையாண்டுருந்தான். தூங்குறதுக்கே மணி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. விளாக் வந்து சாட்டர்டே காலையிலேருந்து கண்டினியூ ஆகுது. அம்மா வீட்டில் வந்து சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்குன்னு தனியாக வந்து குருவி கூடு மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு அட்டைப்பட்டி வச்சுருக்கோம். அதில் கட்டுங்கன்னு சொன்னால் அதில் கட்டாமல் இந்த இடத்துல வந்து கட்டிக்கிட்டே இருக்கும். நான் போனதுலேருந்து கட்டுது, பாவம் அதால் கட்டவே முடியலை. கட்டுது, கீழே விழுகுது, இந்த மாதிரியே தான் ஆகிட்டுருக்கு. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு. நான் வர்ற வரைக்குமே வந்து கூடு வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்துச்சு. இந்த ட்ரெஸ் தான் நெக்ஸ்ட் வீக் பர்த்டேக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ஒயிட் கலர் லெக்கின் வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒயிட் கலர் லெக்கின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து 11:30க்கு வந்து டைரக்ட் பஸ்ஸு கோபிக்கு போகிறதுக்கு. அந்த பஸ்ஸில் போயிட்டு அப்படின்னா ஒரே பஸ்ஸில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து கடகடன் ரெடி ஆகிட்டு இருந்தேன்.
ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாக எடுத்து வைக்கலை. என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸு பையனோட ஒரு செட்டு மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த லெக்கின் பார்த்திங்கன்னா பிராண்டட் லெக்கின்னு. இந்த கலருக்கு வந்து எந்த டாப்பு வந்து மேட்ச் ஆகலை. அதனால் வந்து இனிமேல் வந்து டாப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஊர்லேருந்து வரும்போதே வந்து பாலாடை வந்து 2 டப்பா கொண்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து இந்த நெய் எடுக்கிறதுலலாம் அவ்வளோக்கா வந்து பொறுமை இல்லை. அதனால் வந்து அம்மாவை எடுத்து கொடுக்க சொல்லி வந்து கொண்டு வந்திருந்தேன். அம்மா வந்து அமாவாசை அன்னைக்கே வந்து டப்பாவில் ஊற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு 1/4 லிட்டருக்கு அதிகமாக தான் இருந்துச்சு. அம்மா வந்து நெய் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து போன டைம் எடுத்த நெய்யே இருக்குது, நீ இதை கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் சனிக்கிழமை எப்பயுமே எங்கள் ஊர் சைடு வந்து கொள்ளு தான் போடுவாங்க. அம்மாவும் வந்து கொள்ளு தான் வந்து செஞ்சுருந்தாங்க. கூடவே வந்து இந்த கீரையெல்லாம் போட்டு கடைஞ்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீரை வந்து வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து இந்த மழை வந்தப்போ முளைச்சிருக்கீங்களா, இந்த தூதுவளை, நரிப்பயிறு அந்த மாதிரி இது கீரை பேரெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கீரையெல்லாம் போட்டு அம்மா கடைஞ்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் செஞ்சேன் அப்போனா கொள்ளு மட்டும் தனியாக போட்டு தான் செய்வேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறனால வந்து பெரியப்பா வந்திருந்தார், வழி அனுப்பி விடுறதுக்கு வந்திருந்தார். சித்தப்பா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தார். கேக்குங்கிறனால பையன் வந்து உட்காந்து அழகாக சாப்பிட்டு இருந்தான். பதினோரு மணிக்கே வந்து கிளம்பி வெளியே நானும் பையனும் உட்காந்துட்டு இருந்தோம். பேக் எல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வேணுங்கிறது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் தான் ஊருக்கு போகிறேன். என்னமோ வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஊருக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து சாப்பிட சொல்கிறது, தலை சீவ சொல்கிறது, ரெடியாக சொல்கிறது, நான் அப்படின்னே கத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் என் பையன் நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் கேக் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கேக்கு சாப்பிட்டு இருந்தான். பஸ் ஏறணும் அப்படின்னா வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி போனோம் அப்படின்னா மெயின் ரோடு. அங்கே தான் வந்து பஸ்ஸெல்லாம் நிற்கும். ஏற்றி விடுறதுக்காக வந்து அப்பா வந்திருந்தார். பெரியப்பா வரலன்னு சொல்லிட்டாரு. அப்பா வந்து போகிற வழியிலேயே வந்து வியாபாரிக்கிட்ட வந்து சாரீ வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரியை வந்து அம்மா கட்டைப்பையில் கட்டி கொடுத்தாங்க. கடைசியில் வந்து ஒரு 11:15 வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. நாங்கள் ஊருக்கு கிளம்பும் போதே பெரியப்பாவும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டார். பையனை வந்து முன்னாடி தான் நிற்க வச்சுருந்தேன். அவன் முன்னாடி வந்து சேஃபாக நின்றுக்கிறான். இப்போல்லாம் பயமே இல்லாமல் நின்றுக்கிறான். ஆனால் அப்பப்போ வந்து கையை விட்டுறது, நாம் வந்து இந்த ஹேண்டில் பாரை வந்து பிடிக்கும்போது அவனும் வந்து பிடிக்கிறது, இந்த சாவி எடுக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு சில டைம் பண்ணுறான். பஸ் ஸ்டாப்புக்கு வந்ததுக்கப்புறம் கூட அந்த வண்டியை விட்டு இறங்காமல் வண்டியிலேயே தான் நின்றுட்டு இருந்தான். பஸ் ஏற வரைக்கும் நின்றுட்டு இருந்தான். டைரக்ட் பஸ் வந்து 11:30க்குன்னு அப்பா சொல்லியிருந்தார். நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் வர்ற மாதிரியே தெரியல. திருப்பூர் பஸ்ஸே வந்து கூட்டம் இல்லாமல் தான் வந்துச்சு. அதனால் வந்து திருப்பூர் வண்டியே வந்து ஏறிக்கிட்டோம். பல்லடை வரைக்கும் கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கூட்டமே இல்லை. அதனால் வந்து 2 பேர் சீட்டில் உட்காந்துட்டு பையனை வந்து தூங்க வச்சுட்டே திருப்பூர் வரைக்கும் வந்துட்டேன்.
திருப்பூர் வந்து இறங்குனதுக்கப்புறம் டவுன் வண்டியில் தான் வந்து எங்கள் ஊருக்கு போகணும். அதுக்காக வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்த பஸ்ஸே வரலை. ஒரு 1/2 hour கழித்து பஸ் வந்துச்சு. ஏறி கரெக்டாக எங்கள் ஊர் போய் இறங்கும்போது கோபி பஸ் வந்து கிராஸ் ஆகுது. அப்போவே வந்து நினச்சேன், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தால் கோபி பஸ்லேயே டேரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து இறங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.